ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் என்ற செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி எபிசோடில் எந்த மூவியோடைய ஒரு ஆல்பம் பார்க்க போகிறோன்னா, 2002 அந்த வருஷத்தில் வந்த சூர்யா அவருடைய மௌனம் பேசியதே இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிந்து அமீர். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருப்போம், இந்த படத்தோடைய பாடல்களை கேட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தனை பேருக்கு மௌனம் பேசியதே படம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து சூர்யா அந்த கேரக்டர் தான் நான் நிஜத்தில் பெருசாக எந்த பொண்ணுங்களோடையும் பேச மாட்டேன், எந்த பொண்ணுங்களோடையும் இருக்க மாட்டேன். ஸோ பேசவே மாட்டேன், அதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ யாராச்சும் வந்து என்கிட்ட பேசவும் மாட்டாங்க, நானும் யார்கிட்ட போய் பேசவும் மாட்டேன். ஸோ ஒரு பசங்களோடவே இருக்கிற ஒரு பையன்தான் நான். ஸோ அதனால எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், என்னையே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ அதுதான் ரீசன் எனக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் அதை தாண்டி இந்த படம் ஓவராலாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூர்யா அவரோட ஆக்டிங் அண்டு த்ரிஷா அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய ஆக்டிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நந்தா அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி, சூப்பரான ஒரு ரொமான்டிக் ட்ராமா. அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்தை எடுத்திருப்பார் டைரக்டர் அமீர். அதே அளவுக்கு சூப்பராக இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த பாட்டெல்லாம் என்னன்ட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மௌனம் பேசி இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு, அண்டு பிடிச்சிருந்தா எதனால் பிடிக்கும்னுட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரீசன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. 2002 வந்த இந்த ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆல்பம் இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. ஸோ மொத்தமாக இந்த படத்தில் எத்தனை பாட்டுன்னுட்டு நம்ம மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாங் என் அன்பே என் அன்பே, அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து காமகோட்டியன். ஸோ அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பார். அண்ட் இந்த பாட்டை பாடினது வந்து சங்கர் மகாதேவன். ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். மியூசிக் வைஸாகவும் சரி சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து காமகோட்டையன் ரொம்பவே சூப்பராக லிரிக்ஸ் எழுதியிருப்பார். ஒவ்வொரு லைனுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு அந்த லிரிக்ஸை ரொம்ப ஃபீலிங்காக அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பாடியிருப்பார் சங்கர் மகாதேவன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பமில். அந்தளவுக்கு பிடிக்கும். இன்னும் இந்த ஃபீலிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லவ்வரை நினச்சி பாடுற மாதிரி இமேஜினேஷனில் இந்த பாட்டு இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாட்டு வந்து சின்ன சின்ன தயவைத்தேன், அந்த பாட்டு. காதல் செய்தால் பாவம், பெண்மை எல்லாம் மாயம், உண்மை கண்டேன் உன்னால் பெண்ணே, இந்த பாட்டு. நான் பாட்டாகவே பாடிட்டேன். ஸோ காப்பிரைட்ஸ் வருமா எனக்கு தெரியல. ப்ளீஸ் டோன்ட் கிவ் காப்பிரைட்ஸ். ஏன்னா நான் பாட்டு பாடினதுக்கான காரணம் ஆடியன்ஸ்க்கு புரியணும்னு தான். ஸோ டோன்ட் கிவ் எனி காப்பிரைட்ஸ், ஓகேவா? ஏன்னா இப்போ பாட்டெலாம் பாடினாலே வந்து காப்பிரைட்ஸ் வச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து
புதுவை நம்பி அப்படின்ட்டு ஒருத்தர் தான் இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருப்பார். அண்ட் இந்த பாட்டை ஹரிஹரன் பாடியிருப்பார். கூடவே யுவன் சங்கர் ராஜாவும் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு, பயங்கரமாக இருக்கும் இந்த ஃபீலிங். ஹரிஹரன் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். இந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸ் கூடமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா காதலிக்காத ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் ஏமாற்றம் அடைஞ்சான்னா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பாடுவானோ, ஸோ அந்த ஃபீலிங்கில் இருக்கும் இந்த பாட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு கேட்க பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த படத்தில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து ஸ்னேகன். இந்த பாட்டை பாடின்னு வந்து கார்த்திக். இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லலாம் இந்த படத்தில். முக்கியமாக சூர்யா அவருடைய டான்ஸ் வந்து இந்த பாட்டில் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக ஆடியிருப்பார். ஓவராலாகவே இந்த பாட்டாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏ நண்பனே கோபம் கொள்ளாதே இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து ஸ்னேகன். சிங்கர்ஸ் வந்து ஹரிஹரன் அண்ட் சங்கர் மகாதேவன் இவங்க ஒன்று பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாங் சொல்லலாம். ஏன்னா வந்து சூர்யா கோவப்பட்டு நடந்து போயிட்டுருப்பார். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வர பாட்டு தான் இந்த பாட்டு, என் நண்பனே கோவக்கொள்ளாதே. இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான சாங் சொல்லுவேன் இந்த படத்தில். நெக்ஸ்ட்டு வந்து 60 ஆயிடுச்சு இன்னும் முடியலே நம்மளோட லவ் ஸ்டோரி தான் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து வாலி. இந்த பாட்டை பாடினது வந்து மாணிக்க விநாயகம் அண்ட் மலகுடி சுபானிட்டு. இதுவுமே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான சாங் சொல்லலாம் இந்த படத்தில். ஸோ வேலண்டைன்ஸ் டே அந்த டைமுக்கு பாடுவாங்களோ இல்லை நியூ இயர்க்கு பாடுவாங்களோ தெரில, அந்தளவுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ பட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான சாங். எனக்கு தெரிஞ்சு வேலண்டைன்ஸ் டே அப்போ தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் ஸ்டேஜில் பாடுவாங்க, எல்லாருமே சுற்றி ஆடுவாங்க, சூர்யாவும் ஆடுவார் போயிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் மாணிக்க விநாயகம் அவரோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில், பயங்கரமாக பாடியிருப்பார். அண்ட் அதே மாதிரி மல்குடி சுபா அவங்களும் வந்து சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த பாட்டில் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து இளமை ஊரை சுற்றும் இந்த பாட்டு. ஸோ இது வந்து காலேஜ் போர்ஷன்ஸில் வர சாங் நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு வந்து வாலி அவர் தான் வந்து லிரிக்ஸ் எழுதியிருப்பார். இந்த பாட்டை பாடினது வந்து நிதிஷ் கோபாலன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா பாடியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான சாங் சொல்லலாம், நல்லா இருக்கும். முக்கியமாக லிரிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், காலேஜ் போர்ஷன்ஸில் வர சாங். நெக்ஸ்ட்டு வந்து லவ் ஆல் டே அப்படின்ற ஒரு சின்ன சாங், ஒரு தீம் மியூசிக்னு சொல்லலாம். இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து அமீர். இந்த பாட்டை பாடினது வந்து யுவன் சங்கர் ராஜா. ஸோ சூர்யா வந்து ரூமில் ஒண்டியாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இது. இதுவுமே ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு தீம் மியூசிக்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ணில் காந்தமே. ஸோ இந்த பாட்டு வந்து சின்னதாய் அந்த பாட்டோடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் அது ஒரு வெர்ஷன், இது இன்னொரு வெர்ஷனாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டும். இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து அமீர். அண்ட் இந்த பாட்டை பாடினு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் தாரா அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இந்த படத்துலேயே ஒன் ஆஃப் த சூப்பரான, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டாக சொல்லுவேன் இதை. ஏன்னா எஸ்பிபி அவருடைய வாய்ஸ் வந்து இந்த பாட்டில் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக பாடியிருப்பார். அண்ட் லிரிக்ஸ் வைஸும் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஆல்பமில் இதுவும். ஸோ இதுதான் மௌனம் பேசியதே ஆல்பம். இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லா பாட்டையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை பாட்டில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். எல்லாமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படத்துடைய ஆல்பம் பிடிக்குமா? அப்படி பிடிச்சா எந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிக்க சொன்னால் நான் வந்து என் அன்பே அந்த பாட்டை தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இது வரைக்கும் நான் அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணதே இல்லை.
பட் இன்னொருத்தர் ஃபீல் பண்ணுறது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக சங்கர் மகாதேவன் அவரோட வாய்ஸ் வந்து இந்த பாட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக பாடியிருப்பார். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த எபிசோட் மை ஆல்பம் கலெக்ஷன் ஆஃப் மௌனம் பேசியதே, யுவன் சங்கர் ராஜா கம்போசிஷனில் வந்து இந்த மௌனம் பேசியதே படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த எபிசோடில். அவள் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆல்ரெடி மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த எபிசோட் தான் மௌனம் பேசியதே. நெக்ஸ்ட்டு வீக் எந்த ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் அந்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.